ஹலோ ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் கேமர்ஜி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் பாக்கெட் ட்ரெடிஷன் பார்ட் 10. நம்ம இன்றைக்கி என்னது ஃபுல் அண்ட் ஃபுல் அயன் ஃபார்ம் தான் கட்ட போகிறோம். ஸோ எனக்கு மறக்காமல் நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி தான் காமிப்பேன். இப்போவே சொல்லிடுறேன், ஏன்னா நிறைய என்னது 3 மணி நேரத்துக்கு மேலே வர வீடியோ. அதனால் இருங்க, நான் திரும்பியும் நான் நிறைய பொருள் எடுத்துகிட்டு நான் அங்கே போய் நான் கண்டினியூ பண்ணுறாப்புல தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் முதல்ல இங்கேருந்து கொஞ்சம் பொருள் எடுத்துக்கிறேன். நமக்கு எது தேவை, இதுலேருந்து பிக்காக்ஸ் எடுத்துக்குவோம், இந்த ஷவல் ஒன்று எடுத்துக்கலாம். வேறு இதில் கொஞ்சம் இதை எடுத்துக்கிறேன். அங்கே போய்ட்டு இங்கே கொஞ்சம் உட்டு தேவைப்படுது கைஸ், உட்டு ஸ்டோனு எல்லாமே கைஸ். இப்போ இல்லைனா அயன் ஃபார்ம் எல்லாமே கட்டுறேன். கொஞ்சம் மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஏன்னா சப்போர்ட் நிறையா தேவைப்படுது. நான் கொஞ்சம் பண்ணி விடுங்க கைஸ். இருங்க காமிக்கிறேன். இங்கே பாருங்க கைஸ், எவனெல்லாம் அடைச்சி போட்டு வச்சுருக்கேனே, இவங்களை பிடிச்சி வைக்கிறதுக்குள்ள எனக்கு பெரும்பாடு. இவங்க ஒரு வில்லேஜாக 2 வில்லேஜ்லேருந்து ஆட்டையை போட்டு வரேன். இவங்க 2 வில்லேஜ்லேருந்து ஆட்டையை போட்டு ஒரு ப்ரோ சொல்லியிருந்தாரு, இவங்க ப்ரீட் பண்ண வைக்கணும்னா என்னது ப்ரெட்டை போட ப்ரோன்னு. அதே மாதிரி இவங்களுக்கு அங்கனக்குள்ளேயே வச்சு ப்ரெட்டை போட்டு விட்டு ப்ரீட் பண்ண வச்சு அதெல்லாம் தான் கொண்டு வந்து விட்டுருக்கேன். இல்லை இங்கனக்குள்ளே தான் இங்கே சைன் ஃபார்ம் போடப்போது. இங்கக்குள்ளே தான் நான் 2 லேயராக போட்டு வச்சுருக்கேன் டர்ட் எல்லாமே, ஏன்னா யூஸ் ஆகணும். இதை முதல்ல நோண்டுறாப்பில் நோண்டிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம என்னது அயன் ஃபார்மே ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த இருங்க காமிக்கிறேன். இந்த 1 2 ஸ்ட்ரெயிட்டாக 6 பிளாக்கு, அடியில் ஒரு 2 மட்டும். இந்த இருங்க 6 இப்படி. அதே மாதிரி இங்கே அதேமாரி அந்த 2 உடச்சி விட்ருங்க. இதுக்காக இருக்குது பாருங்கள், அந்த 2 உடச்சி விட்டிங்கன்னா டோட்டலாக 6 8 10 பிளாக் உடைக்கிறாப்புல இருக்கும். ஹாப்பர் ஒன்றே ஒன்று கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. கனெக்ட் பண்ணி 2 இருந்தால் 2 கனெக்ட் பண்ணுங்க, இல்லைனா 1 போதும். அது கனெக்ட் பண்ணிட்டு ஒரே ஒரு டேர்ட்டு மட்டும் இப்படி என்ன வச்சு விட்ருங்க சைடில். அவ்வளோதான். இப்போ இதுக்கு அடுத்து இதை ஒரு கிளாஸ் எல்லாத்தையும் வச்சு கனெக்ட் பண்ண விடணும். இந்த இருங்க எல்லாத்தையும் காமிக்கிறேன் வெறுன்னு. இந்த கிளாஸில் இங்கிட்ட ஒரு 3 இழுங்க, 3 இழுத்து இது இங்கிட்டிருந்து ஒரு 4 இழுங்க, குழப்பம். அதே மாதிரி இங்கிட்ட ஒரு 3 இன்னொன்று கூட இழுத்துருங்க, ஏன்னா 4 கரெக்டாக இருக்கும். இந்த அடுத்து இங்கிட்டேருந்து 1 2 3 அவ்வளோதான். இது அப்படியே நம்ம இந்த எட்ஜில் ஓட்டையில் பார்த்தோன்னா ஹோப்பரை தெரியுங்க. இங்கே இருங்க, இதை போட்டு முடிச்சிட்டேன். காபிள் ஸ்டோனை போட்டு முடிச்சிடுறேன். ஏன்னா 2 லேயர் கிளாஸ் போட்டு அடுத்து 2 லேயர் காபிள் ஸ்டோன் பண்ணும். சுற்றிக்கிட்டே லேட் ஆகுது. இருங்க அது திரும்பி இங்கே அமுச்சு விட்டுறேன். இப்படி போட்டு வச்சுக்க. அடுத்து இப்போ எல்லா எட்ஜையுமே என்னது 7 பிளாக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். 7 பிளாக்கு. இப்போ இருங்க அந்த 1 மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் இந்த இதில் நம்மளுக்கு மேலே பெரிய பிளாட்ஃபார்ம் தேவைப்படும். ஷீல்டை எடுத்து வச்சுறேன், ஏன்னா ஒரு கையன்னு மறைக்குது. இருங்க நான் 7 இதை வச்சுட்டு திரும்பி எடுத்து வச்சுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன், ஏன்னா ரொம்ப லேட் ஆகும். இந்த இங்கிட்டு வச்சு முடிச்சாச்சு. அடுத்து இப்போ எல்லாத்தையும் இதை கனெக்ட் பண்ணி விடணும். இருங்க எல்லாத்தையும் இப்போ திரும்பியும் கனெக்ட் பண்ணிட்டே தான் கூப்பிடணும், ஆனால் லேட் ஆகும். இந்த இப்படியே வச்சு பொறுமையாக. இது இங்கே கனெக்டும் ஆக மாட்டேங்குது. சரி இருங்க அது கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கேன். அப்படியே கரெக்டாக வந்துருச்சு. போதும். இப்போ இந்த மாதிரி இருக்க இது எல்லாத்தையும் உள்ளே ஃபில் பண்ணி விடுதுங்க. இதுக்கு அடுத்து ஃப்ளிண்ட்டெல்லாம் எடுக்கணும். ஃப்ளிண்ட்டு ஊறப்பட்ட வேலை இருக்குது பெருசாக. இருங்க அது காமிச்சு விட்டுறேன், ஏன்னா ஊறப்பட்ட இருக்கும். இப்போ இது இருக்குல்ல, இதுக்கு அடுத்து அது இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபில் பண்ணுறப்ப இடையில ஃப்ளிண்ட் எடுக்க போகிறேன். இருங்க திரும்பி இதை ஃபில் பண்ணிட்டு கூட நான் காமிக்கிறேன். இருங்க நான் ஃப்ளிண்ட் எடுக்க வந்துட்டேன், ஏன்னா கடுப்பாயிருச்சு. இந்த ஃப்ளிண்ட் ஒரு என்னது 12 24க்கு மேலே தேவைப்படுது. ஆமாம். இருங்க அது எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கிட்டு ஃப்ளிண்ட்டு ஊறப்பட்டதை எடுத்துகிட்டு திரும்பி நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ஊறப்பட்ட இது இருக்குது 1 2 கைஸ். பண்ணால் இப்போ இருக்கு. லைக் பண்ணிக்கோங்க கைஸ். என்னால் முடிஞ்ச அளவுக்கு போகிறேன். கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்குன்னா
ஃபீவர் இன்னும் சரியாகலன்னு தான் சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் என்ன பார்த்து பண்ணுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். நான் வீடியோ போடணுமேனு போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் ஃபிலிண்ட் எடுத்து நான் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஏன்னா ரொம்ப லேட் ஆகும். இதுலேருந்து எப்போ ஃபிலிண்ட் கிடச்சி கைஸ். நான் ஃபிலிண்ட்டு 24 எடுத்துட்டேன். 24 ஃபிலிண்ட் எடுத்துட்டேன். கொஞ்சம் ஏதாவது யூஸ் ஆகும்னு பார்க்குறேன். இங்கேயே கிராஃப்டிங் டேபிள் இருக்குல்ல, எதுக்கு சுற்றிக்கிட்டு. இப்போ இங்கேக்குள்ளே செய்வோம் ஃப்ளெக்சிங் டேபிள். ஆனால் 12 தான் வருது, எடுத்து வச்சுக்குவோம். சரி, அடுத்த தேவைப்படுறப்ப அடுத்து செய்கிறேன். அடுத்து திரும்பியும் அடுத்து உங்கள்கிட்ட அந்த கிளிப்பெல்லாம் காமிக்க முடியாது, ஏன்னா லேட் ஆகும். ஏன்னா முக்கியமானது மட்டும் காமிச்சு விட்டுறேன். இங்கே வேறு இந்த ஸ்டோன் ஸ்லாபு, கோபிள் ஸ்டோன் ஸ்லாப் இருந்தால் இது ஒரு 2 ஸ்டாக் கூட எடுத்து வச்சுக்கோ. எடுத்து வச்சாச்சு. இருங்க இப்போ திரும்பி என்ன இருட்ராப்பில் போய் தூங்கிடுவோம். இந்த வீடை கட்டினேன். இவன் இப்போ ஸ்டார்டிங்லேருந்து இருக்கானே இந்த வேண்ட்ரிங் ட்ரேடர். இவன் வேண்ட்ரிங் ட்ரேடர் தான். இவனெல்லாம் பேரே பார்த்தாச்சு இப்போ. ஆமாம், தூங்க முடியாதா? இருட்டிடுச்சுடா எங்க. ஆமாம், இருட்டிடுச்சு. தூங்க விடுங்கடா, இருட்டிடும். எஸ் பண்ணால் லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க கைஸ். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மறக்காமல் நீங்கள் தான் கைஸ் எல்லாம் சப்போர்ட்டை பண்ணணும். தான் தூங்கிட்டான், அவ்வளோதான். எப்படி அவ்வளோதான். இப்போ இருங்க, அடுத்து திரும்பி அங்கே போனோம். அங்கே போய் தான் அங்கே ஊறப்பட்ட வேலை இருக்குது. ஆமாம், இப்போ அங்கே போய் அடுத்தடுத்து இன்னொன்று இருக்கே. இருங்க, இப்போ காபிள் ஸ்டோன் எடுத்துக்கிட்டு நான் ஏன்னா காபிள் ஸ்டோன் பத்தலங்கிறக்காக தான் இறங்கி வந்தேன். காபிள் ஸ்டோன் எடுத்துக்கிட்டு இங்கே போய் இது எல்லாத்தையும் உட்காந்து ஃபில் பண்ணுவோம். இதை உட்காந்து ஃபில் பண்ணி அதுக்கப்புறமேல இங்கே வந்தால் இருங்க ஃபில் பண்ணி விட்டுறேன் விறுன்னு. எஸ், லைக் பண்ணால் லைக் பண்ணிக்கோங்க கைஸ். இருங்க, ஃபில் பண்ணிட்டு நான் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுறேன். ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு கைஸ். இந்த இது நான் கேம் டுட்டோரியல் மாதிரி போடலான்னு பார்த்தேன், கடுப்பாக இது. அதனால தான் கைஸ். இப்போ தண்ணி ஹாப்பருக்கு ஆப்போசிட்டாக பார்த்து ஊற்றி விட்டுருங்க. கரெக்டாக மேலே கூட ஊற்றி விடுங்க. இந்த இதில் கண்ணாடியில் பட்டு போகணும். கண்ணாடியிலேருந்து பத்து ஹாஃப் பரலில் படணும். இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க. இப்போ இதுக்கு அடுத்து ஸ்டோன் பட்டன் தான் ஊறப்பட்டதை வைக்கணும். ஸ்டோன் பட்டன் வச்சு லாவா 1 போதும். இருங்க காமிக்கிறேன். கெஸ் நான் இப்போ அயன் ஒரு நிறைய எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 9 அயனாக கூட எடுத்துருவோமா? பக்கெட்டு செஞ்சுக்கிட்டு. ஆமாம், பக்கெட்டை செஞ்சிட வேண்டியது. பக்கெட்டு செஞ்சுருக்கேன் கைஸ். ஏன்னா பக்கெட் மெயினாக தேவைப்படுது. பிடிச்சிட்டு வந்துடுறேன் கைஸ், கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இப்போ நாங்கள் லாவா பிடிச்சிட்டேன். அடுத்து இங்கே ஒரு பில்லர் மாதிரி போடணும். காமிக்கிற பாருங்க, இந்த மாதிரி ஒரு பில்லர் போட்டுருங்க. ஏன்னா இந்த மாதிரி பில்லர் போட்டோன்னா தண்ணி ஓடாது. அதுக்கு தான் இந்த மெயினான பில்லரு. இப்படியே எல்லாத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வந்துடுங்க. நான் இதை ஃபுல்லாக வச்சுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப லேட் ஆகும். ஆமாம், இருங்க காமிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இங்கனக்குள்ளே நம்ம செஸ்ட்டுக்கு ஹாப்பர் பக்கமாக வந்துடுங்க. ஹாப்பர் பக்கமாக வந்தீங்கன்னா அங்கிட்ட ஒரு எல் ஷேப்பில் ஃபஸ்ட்டு என்ன பட்டன் வச்சு விட்ருங்க. அடுத்து என்னது மேலேயே ஆமாம், மேலே பார்த்தாப்புல 4 பக்கமும் ஒரு பட்டன் வைக்கிறாப்புல இருக்கும். ஏன்னா 4 இது லாவா இப்போ வைக்க போகிறேங்க. இப்போ லாவாவுக்கு சேஃப்டியாக 1க்கு 2 கொண்டு வந்திருக்கேன். எப்படின்னு பார்த்துக்கோ. இருங்க, இப்போ இங்கே எனக்கு எக்ஸ்ட்ரா பட்டன்ஸ் நான் வச்சுக்கிறேன். ஏன்னா லாவா ஊற்றிடக்கூடாது. இங்கேனா ஒன்று, இங்கேனா ஒன்று போதும். அடுத்து இப்போ என்னது அந்த சென்டரில் இருக்க சைன் போர்டு, அந்த நான் இதை பார்த்து ஒரு கிளிக் பண்ணி விட்ருங்க சைன் போர்டு. அடுத்து இதில் ஊற்றும் போச்சா.
ஸோ கடுப்புடா. இப்போ இதை உடச்சி விட்டு வரணும். இருங்காசி இப்போ நான் திரும்பி இதை உடச்சிட்டு மேலே வந்து ஏறிக்கிறேன். ஆமாம் இருங்காசி இப்போ கரெக்டாக ஊற்றுற பாருங்க. அதான் சேஃப்டியாக இன்னொன்று கொண்டு வந்தேன். இந்த மாதிரி பிளாக்காக நிற்கணும். இது இங்கேயோ ஓடுது. இதுக்கு பட்டன் இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கேன். பட்டன் கொண்டு வந்தால் இப்போ மாற்றோம். இருங்க காமிக்கிறேங்க மாற்றி விட்டு. தான் என்கிட்ட அந்த போகிற சைட்லலாம் பட்டன் வச்சு முடிச்சு விட்டேன். இப்போ இருங்க அடுத்த வேலையை தண்ணி ஊற்றுற வேலை தான். சேஃப்டிக்கு 1க்கு 2 லாவாக கொண்டு வந்து நல்லதாக போச்சு. இல்லைனா திரும்பியும் போய் அலைஞ்சிக்கிட்டு இருந்திருக்கணும். இப்போ இதுக்கு அடுத்து என்னது எங்கடா இந்த இருக்குது ஜஸ்ட் இந்த இருக்குது. இதுலேருந்து 6 பக்கெட் எடுத்துட்டேங்க. பக்கெட் எடுத்து தான் நானும் இந்த கண்டினியூ பண்ணிட்டேன். இன்னும் ரொம்ப லேட்டாகுது. இந்த இருங்க தண்ணியை ஊற்றி மேலே தண்ணி ஊற்றணுங்க. அந்த பில்லரில் செஞ்சே பாருங்கள். அந்த பில்லரில் படுறாப்பில் தண்ணியை ஊற்றி அது அந்த உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அந்த எல்லா தண்ணியும் அந்த தண்ணி கீழே இறங்கிடக்கூடாது. மேலே எங்கேயும் எம்டி ஸ்பேஸாக நின்றக்கூடாது. கரெக்டாக ஊற்றணும். கரெக்டாக ஊற்றினா தான் அந்த எட்ஜில் போய் நிற்கும். இந்த பாருங்க காமிக்கிறேன். இந்த மாதிரி நிற்கிது பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையுமே ஊற்றணும். ஊற்றிட்டு நான் எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணுறேங்க. இந்த மாதிரி நிற்கணுங்க. எல்லா தண்ணியும் ஊற்றணுமா அந்த நடுவில் ஹோலை பார்த்து நிற்கணும். இப்போ இதுக்கு அடுத்து தான் ஒரு பெரிய வேலை வரும். பெரிய வேலையா இதுக்கு அடுத்து இப்போ என்னது மெயினாக காபிள் ஸ்டோன் தேவைப்படும். காபிள் ஸ்டோன் எடுத்துக்குவோமா? காபிள் ஸ்டோன் எடுக்குவோம். அயனுக்கு இப்போ ஒரு யூஸ் இருக்குது. அயனை வச்சு ஒன்றும் இல்லை, ஷியர் செஞ்சு இப்போ நம்ம கட்டி வச்சுருக்க ஆட்டு ஃபார்ம்லேருந்து ஊறப்பட்ட என்னது அந்த என்னமோ சொல்லுவாங்க அந்த உள் எடுக்க போகிறோம். ஆடுங்களா இன்னைக்கு நீங்கள் தாண்டா மாட்டீங்க. நம்ம செஞ்சு வச்ச ஃபார்ம் யூஸ் ஆகுது. ஆமாம் 1 2 3 4 அப்படியே இருங்க. எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ இவ்வளோ எடுத்துருக்கீங்க சார். 264 ஒரு 5ன்னு இப்போ இவ்வளோ இது யூஸ் ஆகும். இப்போ இருங்க இதை வச்சு 20 பெட்டு செய்யணும். செஞ்சாச்சு. ஏன்னா நான் உங்களுக்கு லேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ரொம்பலாம். ஏன்னா இப்போ வீடியோ லென்த்தான வீடியோ தான். சிறுசாக்கிக்கிட்டு உங்கள்கிட்ட அவ்வளோ சிறுசாக காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஷியர்ஸை போட்டு எடுன்னு எடுக்கிறேன். இன்னும் எங்களுக்கு முடி முளைச்சிக்கிட்டே இருக்காது. எப்படி என்னன்னு தெரியல. ஆமாம் இப்போ இருங்க நம்ம மேலே ஒரு டெம்ப்ரரி பிளாக் வேறு ஃபிட் பண்ணி அதில் பெட்டுங்களை வேறு வைக்கணும். இப்போ இருங்க காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி வைக்கிறதுன்னு. கரெக்டாக இங்கே வந்துடுங்க. ஆனால் அதில் மட்டும் தயவு செஞ்சு உள்ளே விழுந்துடாதீங்க. யாராவது இப்போ என்னோட தான் பார்த்து செய்கிறேன்னு போனீங்கன்னா அதில் யாரும் உள்ளே விழுந்துடாதீங்க. நான் இது இருக்கலே ஈஸியான இன்ஃபார்ம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இதுக்கு மேலே கஷ்டமாக இருக்குது, புரியலை. இது ஈஸியாக இருக்குது. 3 பிளாக் ஹைட் ஏற்றிட்டு அதுலேருந்து 2 டபுள் பண்ணி விட்டுற வேண்டியதான். இங்கே இப்படி எல்லாத்தையுமே டபுள் பண்ணி விட்ருங்க. ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் டபுள் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் பெட்டு வைக்க முடியும். இப்போ இங்கே வச்சுட்டேன் பாருங்கள். இதில் இப்போ பெட்டு வைக்கணும். பெட்டு வச்சுட்டு திரும்பி கண்டினியூ பண்ணுறேன். எல்லாத்தையும் வச்சு விட்டாச்சு. மொத்தம் 20 பெட்டு வச்சாச்சு. அடுத்து இப்போ என்னது மெயினானது இதில் சென்டர் ஆஃப் பெட்டை கண்டுபிடிச்சி அதில் எதுக்கு என்ன பிளாட்ஃபார்ம் கட்டணும். சின்ன பிளாட்ஃபார்மு இருங்க காமிக்கிறேன். கீழேக்கெல்லாம் உடச்சி விட்டு. ஏன்னா மொத்தமாக இப்போ நிறைய வேலை இருக்குது கைஸ். இப்போ இந்த பெட்டு 20 பெட்டு இருக்குது எண்ணி பார்த்துட்டேன். இப்போ என்ன இந்த கீழே டெம்பரரி பிளாக் எல்லாத்தையுமே உடைக்கணும். நம்ம ஊரில் நின்றுக்குவோம். ஏன் நம்ம ஓடக்கூடாது. தண்ணியில் ஓடுறாப்புல ஓடிடுவோம். எங்கடா நில்றா அட நெல் நிற்க மாட்டேங்கிறானே. கரெக்டாக நில்றா குமார். அவ்வளோதான். எல்லாத்தையும் இருங்க உடச்சிட்றேன் வருன்னு. ஆமாம் ஏன்னா கடுப்பாகுது. ஆமாம் உடச்சி விட்டுங்க. இந்த மாதிரி பெட்டு அந்த இடத்துல பறக்கணும். அதோடு நம்ம பெட்டு சென்டராக கண்டுபிடிச்சா அதுக்கு எதுக்கு என்னது ஒரு 9 பிளாக் உருவாக்கணும் பாருங்கள். இந்த பெட்டு சென்டர் தான் பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இங்கே எனக்குள்ள 1 அங்கிட்ட ஒரு 4 இங்கிட்ட ஒரு 5 நம்ம என்னது 2 3 4
அவ்வளோதான். இப்போ இங்கிட்டு ஒரு 5 6 எங்கடா 7 8 9 அங்கே வச்சு இங்கே இருக்கக்கூடாது, இங்கே தான் வரணும். இப்போ இங்கனக்குள்ளே இது என்னது ஒரு 3 தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. 3 இதுக்கிட்ட ஆமாம் 3 சைடாக 3 தான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா 3 லேயரை போட்டு சைடில் எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு காமிக்கிறேன், விறுவிறுன்னு காமிக்கிறேன். எனக்கு முடியாது, லேட் ஆகிடும். கைஸ் நான் முடிச்சு விட்டு எக்ஸ்ட்ரா 3 லேயரை போட்டு வச்சு இப்போ ஃப்ளெச்சிங் டேபிள் போடணும் கைஸ். இது மேலே தான் வில்லேஜர் உள்ள வர வேலையை. 20 ஃப்ளெச்சிங் டேபிள் எப்படி வச்சாலும் பரவாயில்ல, ஆனால் 20 இருக்கணும் உள்ள. இந்த இருங்க 8 10 14 16 18 20 அவ்வளோதான் முடிஞ்சு. அப்புறம் அவ்வளோதான். இதுக்கு அடுத்து நம்ம வில்லேஜஸ் உள்ளே வர்றதாங்க வேலையை கடுப்பாயிரும். எனக்கு அந்த வில்லேஜஸ் வர்றதுக்கே நான் அது எல்லா வில்லேஜஸ் வர்றதுக்கு அது மட்டுமே 2 மணி நேரம் இருந்துச்சு கைஸ். நான் எவ்வளோ சுருக்கியிருக்கேங்க நீங்களே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் வீடியோலேயே. கிளாஸை வச்சு அடைச்சி விட்ருங்க, ஏன்னா அவங்க பார்க்கணும். பார்த்தா தான் இந்த அயன் ஃபார்மோட கான்செப்டே என்னது ஃபுல் அண்ட் ஃபுல்லு என்னது வில்லேஜஸ் ப்ரொடெக்ஷனுக்காக அயன் கோலத்தை ஸ்பான் பண்ணுறாங்க. அவங்க அந்த அயன் கோலை நம்மளுக்கு அயன் தராங்க, அவ்வளோதான். இப்போ இருங்க, மெயினாக இப்போ இந்த ரயில் அப்போ செஞ்சு வச்சேன். ரயில், இந்த மைன் கார்ட்டு, இப்போது போட்டும் தேவைப்படும், ஃபுல்லாக யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள் என்னென்ன வேலை பார்க்குறேங்கிறதா ஏன் இப்போ தேவைப்படுது கைஸ் கோபிள் ஸ்டோனு. இப்போ நான் இது இங்கேருந்து ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு பவர் ரயில் வேலை வேணும். என்ன பண்ண, சரி ஓகே இருங்க. இங்கேருந்து நான் அங்கே வரைக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு ரயிலெல்லாம் கனெக்ட் பண்ணி விட்டுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப லேட் ஆகும், போட்டு எரிச்சலாக போகுது. இப்போ எனக்கு இன்றைக்கி அவ்வளோதான். இன்றைக்கி ஃபீவரோடு இருந்ததுக்கு எல்லாம் சாவடிக்கிறாங்க இந்த இதெல்லாம். சரி இருங்க, நான் அங்கே போய்க்கு பிளாட்ஃபார்ம் போட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் ஃபுல்லாக. நான் பிளாட்ஃபார்ம்லாம் போட்டேன். இப்போ இந்த வில்லேஜஸுங்களை தான் ஏற்றணும். இருங்க, அந்த ஏரியா கரெக்டாக போய் உட்காந்துடும். அதாவது நிற்கிறான். இப்படியே இந்த இதெல்லாம் கனெக்ட் பண்ணி விட்டு இந்த பவர் ட்ரெயின்லாம் வச்சு விட்டேங்க. இப்போ இவனை தள்ளி விடுறதான் வேலையை. தள்ளி விட்டு அங்கே போய் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இந்த பவர் ட்ரெயினில் கொடுத்து எப்படியெல்லாம் வேலை பண்ணுறேங்கிற பாருங்க, கடுப்பாகுது. இதெல்லாம் அவங்ககிட்ட எல்லாத்தையுங்கெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்க மாட்டேன், ஒன்று மட்டும்தான் காமிப்பேன். இந்த இப்போ ஒன்று போகிறானா இல்லை லாஸ்ட் ஒன்று தான் காமிப்பேன். ஏன்னா ரொம்ப கடுப்பேறான் எனக்கு. நான் இது மட்டுமே 2 மணி நேரம் ஆச்சு. சரி என்னன்னா ஓடுறான், அந்த மாதிரிலாம் ஆகுது. இருங்க, இந்தா உடச்சி விட்டு ஐயோ சார்ரா அடிச்சிட்டேன். கீழே உள்ளே விழுந்துடுறா தங்கம். வா தங்கம், வாடா 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 வாடா, அப்படியே உள்ளே போடாப்பா ராசா. எங்கே உள்ள விழு, அவ்வளோதான். இதே மாதிரியே இப்போ எல்லாத்தையும் அடைக்கணும். போட்டால் ரெயின் கார்ட்லேயே நம்ம திரும்பி போவோம். சரி ரெயின் கார்ட்டா, மைன் கார்ட்டு எங்கே ட்ராக்கில் வை, ரைடை கொடு, போவோமா போகலாம். ரைட் சுத்து அவ்வளோதான். இப்போ இதுக்கடுத்து எல்லாத்தையும் பிடிச்சி போட்டுறேங்க. இருங்க, இதுக்கடுத்து எல்லாத்தையும் பிடிச்சி போட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன், ஏன்னா ரொம்ப லேட் ஆகிரும். இருங்க ஃபுல்லாத்தையும் பிடிச்சி போட்டு வரேன் கைஸ். இவன் தான் லாஸ்ட்டு. இதுக்கடுத்து எந்த வில்லேஜரும் இல்லை, எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் கைஸ். கஷ்டப்பட்டு போட்டு வெறுப்பாகுது. ஐயோ இவனும் திரும்பி நின்றுக்கிட்டு இருக்கான். வாடா உள்ளே விழுங்கடா. பாதி பேர் விழுந்துடுறாங்க, பாதி பேர் விழ மாட்டேங்கிறாங்க. இல்லைனா மைன் காட்டோடு உள்ளே போய் விழுக்கிறாங்க. கடுப்பேத்துறாங்க மேலாடு. இப்போ அயன்கோலம் சைலஸ் பானாகுது, பரவாயில்ல நல்லது. பார்த்தீங்களா கைஸ், இந்த அயன்கோலம் சைலஸ் பானாதான் இதான் கைஸ் நம்மளுக்கு. இப்போ அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் உள்ளே நான் மூடி வச்சேன். 2 தான் உள்ளே கிடங்கடா. அயன்கோலம் மட்டும் ஸ்பான் பண்ணிக்கிட்டே இருங்கடா. ஸ்பான் பண்ணல உங்களை பிச்சு போடு. அடுத்து இந்த இதை வேறு உடைக்கணுமா, இதை அப்புறம் உடச்சிக்கலாம். இருங்க, இந்த வருது பாருங்க, பரவாயில்லையே. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடக்காக வருது. நான் கீழே ஒருத்தர் இருக்கான். இது ஒன்று எவ்வளோ அயன்ஸ் வந்திருக்குன்னு பார்ப்போமா. பரவாயில்ல, 27 வந்துருச்சு.
இதோட அடுத்து என்னது இதோட ரிசல்ட் என்னென்னா அடுத்த பாட்டில் காமிக்கிறேங்க கைஸ். ஏன்னா இப்போயே உட்காந்து காமிச்சிக்கிட்டு இருந்தேன், எனக்கு லேட்டாக இங்கே வேறு கொஞ்சம் இருக்குது, இது அப்புறம் கூட பார்த்துக்கலாம். இதுக்கு அடுத்து பாட்டில் நான் காமிக்கிறேன் கைஸ் இதோட ஃபுல் ரிசல்ட். இதுக்கு அடுத்து உட்லாண்ட் மேன்ஷன் எக்ஸ்ப்ளோரிங் தான். ஆனால் மறக்காமல் நான் அப்போ காமிச்சிட்றேன், ஏன்னா நான் இப்போதைக்கு எதுவும் இல்லை. அவ்வளோதான் கைஸ், நான் இதோட நானும் முடிச்சுக்கிறேன். ஸோ இதில் பூனை வேறு வருது, பாவம் இருக்கட்டும். அவ்வளோதான் கைஸ், இது வரைக்கும் பார்த்தீங்களா, ரொம்ப தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அது போக என்ன அடுத்த பார்ட் 11 நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்களோ அதை தான் நான் போடலான் இருக்கேன். நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதுதான் மெயினாக. உட்லாண்ட் மென்ஷனா இல்லை எக்ஸ்பி ஃபார்மா இல்லை நெதரில் போய்ட்டு வேறு என்ன பண்ணணுமா என்ன நீங்கள் சொல்லுங்க கைஸ். அதை வச்சு தான் இந்த வாட்டி கட்ட போகிறேன். ஸோ நீங்கள் சொல்கிறத அடுத்து ஏதாவது நீங்கள் கேம்ஸ் சொல்லுங்க கைஸ், அதனால் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். அவ்வளோதான், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாத்துக்கும் பை கைஸ், பை. மறக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பை.